ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி கேஷுவல் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் vlogல எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. நான் ஒரு சின்ன சர்க்கிளில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு நிறைய பேர் கூட மிங்கிள் பண்ணணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றதுனால தான் நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இது வரைக்கும் கொண்டை ப்ராப்பராக போடவே தெரியாது. சும்மா ரோல் பண்ணிவிட்டு ஒரு பின்னு போட்டுருவேன். குழந்தைங்க 2 பேருக்குமே மார்னிங் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துருவேன். இமாலயா பேபி மசாஜ் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதே போல் கால் கட்டை வரல நல்லா பிடிச்சி விட்டோம்னா பிரெயின் நரம்பு வரைக்கும் அது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியல, நான் கேள்விப்பட்டேன், அதனால் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு ஆயிலெலாம் மசாஜ் பண்ணி குழந்தைங்களை ரெகுலராக மெயின்டைன் பண்ணும்போது அவங்க ஸ்கின் எல்டர் ஆகும் போதும் ரொம்ப நல்லாவே இருக்கும், க்ளோவாக இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பருப்பு வச்சு தான் ஒரு சிம்பிளாக வெங்காயம் இல்லாமல் ஒரு பருப்பு பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வெங்காயம் விலைலாம் அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. பருப்பு பிடிக்கின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். பருப்பு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் அதில் கழுக்கெல்லாம் வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் எப்போவுமே பருப்பு சமைக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பாவக்காய் வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ண போகிறேன். கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கசப்பு ரொம்ப தெரியாது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாவக்காயெல்லாம் கொடுத்து பழகணுன்னா அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவாங்க. நம்ம ரொம்ப செல்லமாக கசப்பு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு கொடுத்தோம்னா அவங்க அடாப்ட் ஆகிக்க மாட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே நான் கொடுக்குறது சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்கேன். பாவக்காயை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா ஓரளவுக்கு கசப்பு குறையும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட வைக்கிறதுக்காக சில ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதே நமக்கு சமைக்கும் போது அந்த விதைகளோடய போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அம்மாலாம் இப்படி தான் சமைப்பாங்க, அந்த விதையெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே கட் பண்ணி பொரியல் பண்ணிடுவாங்க. நம்ம குட்டீஸ் கொடுக்கறதுக்காக சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம உள்ளே சீவி எடுக்கும் போது எல்லாமே வந்துடும். நல்லா ஒரு மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ஈக்குவலைஸ் ஆகிடும், ரொம்ப கசப்பு தெரியாது. கட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிட்டோன்னா இன்னும் கசப்பெல்லாம் குறைஞ்சிரும். நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பப்பாளி பழம் தான் எடுத்துக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். பப்பாளி பழம் பீரியட் டைம்லலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் பீரியட் டைமில் பப்பாளி பழம், அன்னாச்சி பழம் இதெல்லாம் எடுக்கும்போது நல்லா ஃப்ளோவிங் கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஃப்ளோ. அது வயிற்றுயே இருந்தாலும் நல்லது இல்லை. கரெக்டாக க்ளீனப் பண்ணி கொடுத்துரும் யூட்ரஸ்லாம். பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நான் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். எள்ளு சாப்பிட்றது, பப்பாளி பழம் சாப்பிட்றது, கிடைக்கும் போது அன்னாச்சி பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி. இப்போ பருப்பு நல்லா கழுவி வச்சாச்சு. தக்காளி 3 தக்காளி முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், அப்புறமா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் தோல் சீவி எடுத்துக்கலாம். மே மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே படிக்கும் போதெல்லாம் யோசிச்சுட்ருப்பேன், எப்படா தாத்தா வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் ரிலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும், பாவக்காய் வேக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாவக்காய் என்ன ஷேப்பில் வெட்டணுமோ அதே ஷேப்பில் உருளைக்கிழங்கையும் வெட்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. பூண்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வந்துருச்சு, அதில் கேஸ் போகிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். சைடில் சாதமும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிளான் பண்ணி பண்ணும்போது 1/2 அன் ஹவரில் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு, இந்த வெயிலுக்கு ரொம்ப நேரம்லாம் கிச்சனில் நிற்கவே முடியல. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பிங்கிஷாக வந்த அப்புறம் நம்ம வந்து காயில் ஆட் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. வீட்டில் ரொம்ப பண்ணுறாங்க, தாங்கவே முடியல. அதுவும் நான் மட்டும் வீட்லேயே வச்சு இவங்கள பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் எங்கேயாச்சும் போய் விளையாடுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். திரும்பலாம் அலச வேணாம், அப்படியே அந்த தண்ணியை பிரிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே போட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்குன்றதுனால தான் இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம வந்து கசப்பு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. டைரெக்டாக வந்து கசப்போடே சாப்பிட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோன்னா ஓரளவுக்கு அந்த வெந்து வந்துடும். லேசாக அதில் தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். நல்லா ஒரு கிளறிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிகப்பு மிளகாய் தூளும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு விட்டுட்டேன். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளியை மட்டும் வெளியில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி ஆட் பண்ணி நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எவ்வளோ முடியுமோ நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்புக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு சீரகம்லாம் ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னா சட்னி ஃப்ளேவருக்கு வந்துடும். என்கிட்ட இந்த தாளிக்கிறது குட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் டேஞ்சர் தான். நீங்கள்லாம் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ வந்து சிகப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த தக்காளி வதங்கி வச்சு ஆல்ரெடி வந்து பருப்புலேயும் வெந்துச்சு. திரும்ப நம்ம இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திஸ்க்கும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் தூவி இறக்கிக்கலாம். என்னோடய கொண்டையை யாரும் மைண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொண்டை போட்டால் தான் ரிலாக்ஸாக இருக்குது கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு. பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. செட்டிநாடு ஸ்டைலில் காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டைம்லாம் ரொம்ப நேரம் எடுக்காது. நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி ஊற வச்சு வறுத்து எடுக்க ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா நான் வெந்நி தண்ணியில் போட்டு மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு வெந்நி தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. அது கூட வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலலாம் ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் தாளிப்புக்கு கடுகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிரும், அப்படி தான் ஷார்ட்டாக காட்டுறேன். நல்லா பிரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இவங்க 2 பேரும் விளையாடுறது ரொம்ப ஆபத்தான விளையாட்டாக தான் இருக்கும். நல்லா சந்தோஷமாக ஆரம்பிப்பாங்க, அப்புறம் வந்து யார் மேலாச்சும் பட்டுட்டு அழுதுட்டு தான் வருவாங்க. இவங்க சண்டே சமாளிக்கவே எனக்கு டைம் பத்துறதில்ல. அவங்களுக்கும் வந்து ரொம்ப போர் அடிக்கும். வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பொரியல் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. மோக்ஷித் குட்டியை போயிட்டு குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எண்ணெய் எவ்வளோ நேரம் ஊறுதோ ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்தே இப்படியே பழக்கியாச்சு. எண்ணெய் தேய்க்காமல் குளிப்பாட்டினா எனக்கு என்ன ஒரு ஃபீலாக இருக்க மாதிரி இருக்குது.
எல்லாமே இமாலயா ப்ராடக்ட்ஸ் தான். நான் ப்ரொமோஷனுக்காக எதுவுமே சொல்லலை. நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோக்ஷித் குட்டி பிறந்ததுலேருந்தே இதுதான் அவரோட ஸ்கின் கேரு. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போனதுனால காலிஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் டைமும் வந்துருச்சு. அதனால் சூடான சாதம் இப்போ வரைக்கும் 2 பேருக்கும் ஊட்டிகிட்டு தான் இருக்கேன். ஊட்டினா தான் எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து காரம் எப்போவுமே குழந்தைங்களுக்காக கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் கலர்ஸ்லாம் கம்மியாக தெரியும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்தது. லஞ்சும் வந்து சூப்பராக குழந்தைங்களுக்கு ஊட்டியாச்சு. இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.